அன்னியாசியா ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம டேயோங்க்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இதோட டைட்டில் வந்துட்டு விஸ்பர்ஸ் ஆஃப் த அன்னோன் லவ் பியாண்ட் சைட். ஓகேவா? இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல்னால் அவ்வளோ பழசெல்லாம் இல்லை, கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலுக்கும் மாடர்னுக்கும் மிடில் இருக்க ஒரு பீரியடில் நடக்கிற ஒரு ஸ்டோரி தான். ஒரு சாஃப்டான ஒரு லவ்லியான ஒரு லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, கண்ணை மூடி இமேஜினேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு கலகலப்பாக இருக்க ஒரு க்ரௌடான ஒரு பிளேஸை தான் காமிக்கிறாங்க. அங்கே ஏதோ திருவிழா மாதிரி எல்லாரும் கூடி அங்கே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரு சந்தமாக தான் இருக்குது. அங்கே ஏதோ விசேஷனால எல்லோரும் அங்கே வந்து அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது அது இதுன்ட்டு அங்கே ஃபுல்லு கூட்டமாக தான் இருக்குது. அப்போது அந்த கூட்டத்தையே அமைதியாக்குற மாதிரி ஒரு அழகான வாய்ஸோட சவுண்ட் கேட்டுட்ருக்கு. அந்த வாய்ஸ் அப்படி எல்லாரோட மனசையும் உருக்கிடும் போல் அவ்வளோ அழகாக ஒரு பொண்ணோட குரல்லாம் கேட்குது. அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக பாடுறா. அவளோட வாய்ஸ்காண்டியே எல்லாருமே அங்கே கூட்டமாக கூடி அந்த பொண்ணு பாடுறது தான் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு பாடுறது மட்டும் இல்லாமல் டான்ஸும் பண்ணுறா. அதுவும் அவள் உடலை நெளிச்சு வலிச்சு அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறா. அதை பார்க்குறதுக்கே 2 கண்ணு போதாது போல். அந்த மாதிரி தான் எல்லாருமே அந்த பொண்ணை மெய்மறந்து போய் பார்த்துட்ருக்காங்க. அவளோட பாட்டுக்கு இன்னும் அடிஷ்னலாக சவுண்டு சேர்க்குற மாதிரி அவளோட கொலுசு சத்தமும் அது கூட ஜாயின் ஆகி அவ்வளோ அழகாக கேட்டுட்ருக்கு. அவ்வளோ லிங்க் ஆகி அவ்வளோ அழகாக கேட்குது. அப்போது எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. அந்த கூட்டத்தில் ஒருத்தரும் திரும்பி பார்க்குறாரு. அது வேறு யாரும் இல்லை, டேயோங் தான். டேயோங்கும் அந்த சந்தைக்காண்டி வந்திருப்பார். அங்கே வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களெல்லாம் அவர் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து வாங்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட அழகான அந்த குரலும் அவளோட அந்த கொலுசு சத்தமும் டேயோங்க்கு கேட்குது. அவர் திரும்பி பார்த்து இது அவல்ல அப்படின்ட்டு அவர் எதுவுமே யோசிக்காமல் அங்கேருந்து குடுகுடுன்னு அந்த வாய்ஸ் கேட்குற சத்தங்கிட்ட தான் ஓடி வந்துட்டுருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேயோங் எங்கடா போகிற அப்படின்ட்டு கத்துறாங்க. பட் டேயோங் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அந்த வாய்ஸ் இருக்க பிளேஸுக்கு தான் ஓடி ஓடி வராரு. அவர் பாதியில் வரவங்க எல்லாரையுமே தள்ளி விட்டு அவர் பாட்டில் ஓடி வந்துட்டுருக்காரு. அங்கே இருக்கவங்களாம் உனக்கு கண்ணு தெரியாதா அப்படின்ட்டு டேயோங்க திட்டுறாங்க. பட் டேயோங்க்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியல. இந்த குரலுக்கு சொந்தமான பொண்ணை பார்க்கணுன்ட்டு மட்டும்தான் அவர் மைண்டில் இருக்குது. அதனாலேயே அவர் ஓடி வந்து அந்த கூட்டத்தெல்லாம் விலக்கி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே வேறு ஏதோ பொண்ணு டான்ஸுக்காண்டி ரெடி ஆகிட்டுருக்கா. அப்போ அவர் இவ்வளோ நேரம் இங்கேருந்த பொண்ணு எங்கே அப்படின்ட்டு அங்கே இருக்க கூட்டத்துக்கிட்டலாம் கேட்கும்போது அவங்க அந்த பொண்ணா அவளோட பாட்டு டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இங்கிட்டு தான் போனா அப்படின்ட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஸோ டேயோங் கேட்டுட்டு அந்த பக்கம் தான் ஓடி வந்துட்டுருக்காரு. அப்போது அவ்வளோ கூட்டத்தில் அந்த சவுண்டில் கூட உங்கள் கொலுசு சத்தம் டேயோங்க்கு நல்லாவே கேட்குது. இது அந்த பொண்ணோடது இல்லை அப்படின்ட்டு அவர் அந்த கொலுசு சத்தத்தை கேட்டுகிட்டே வராரு. அப்போ உங்களை பார்த்துடுறாரு. நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ஆனால் உங்கள் ஃபேஸு அவருக்கு சுத்தமாக தெரியல. உங்களோட அந்த கொலுசு சத்தமும் அதுக்கப்புறம் உங்கள் இடுப்பில் ஒரு கோல்டு கலர் ஹிப் செயின் போட்டிருப்பீங்க, அதுவும் தான் லைட்டாக தெரியுது. அது ரெண்டுத்தையுமே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டு உங்களை தேடி கிட்ட வந்துட்டுருக்காரு. ஆனால் அந்த கூட்டத்தில் எப்படி மறைஞ்சிங்கன்னே தெரியல. திடீர்னு உங்களை காணும். அவர் எங்கே அந்த பொண்ணு இங்கே தானே போனா அப்படின்ட்டு ஃபுல்லாகவே தேடுறாரு. பட் லாஸ்ட் வரையுமே கண்டுபிடிக்க முடியல. அவர் ஒரு மாதிரி குழம்பி போய் நின்றுட்டுருக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. டேயோங் எங்கடா போனா, உன்னை எங்கடா தேடுறது? அம்மா அங்கே வீட்டில் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, நீ என்னன்னா இங்கே பாட்டில் சுற்றிட்டுருக்க? தேவையான பொருட்களெல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம், வா கிளம்பலாம் அப்படின்ட்டு டேயோங் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. பட் டேயோங்க்கு மனசே இல்லை. அந்த குரலுக்கு சொந்தமான பொண்ணை தேடணும் தான் அவர் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஏன்னா இதுவரையும் அவர் நிறையா தடவை அந்த பொண்ணோட குரலை கேட்டிருக்காரு. அந்த பொண்ணு டான்ஸ் ஆடும்போது அவளோட கொலுசு சத்தத்தையும் கேட்டிருக்காரு. அவளை பற்றி எல்லாரும் புகழ்ந்து பேசிகிட்ருக்க வாய்ஸ் எல்லாமே அவருக்கு கேட்டிருக்கோம். ஸோ அந்த பொண்ணு யார் அப்படின்ட்டு பார்க்க அவ்வளோ க்யூரியஸாக இருந்திருப்பார். ஒரு தடையும் பார்க்க வரும்போதும் அவரால் பார்க்கவே முடிஞ்சிருக்காது. ஒரு ஜஸ்ட்டு செகண்டில் தான் நீங்கள் மிஸ் ஆகிருப்பீங்க. ஸோ இந்த வாட்டியாச்சும் பார்த்துடலான்னு ஆர்வமாக வந்திருப்பார். பட் இந்த வாட்டியுமே பார்க்க முடியல. அவருக்கு உங்கள் ஃபேஸ் தெரிலனா கூட உங்கள் மேலே அவருக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது மட்டும் அவருக்கு நல்லா தெரியுது. இது அவரோட ஃபஸ்ட்டு காதலாக கூட இருக்கலாம். அவர் அப்படியே நினச்சிட்டு வீட்டுக்கு வராரு சோகமாக. அப்போ டேயோங்கோட அம்மா,
டே டேயாங் என்னடா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டியா, ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க எல்லா பொருட்களையும் வாங்கி பார்த்துட்ருக்காங்க சரியா இருக்கான்னு. டேயாங் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி அந்த பொண்ணோட குரலை நினச்சி பார்த்துட்டே போயிட்டுருக்காரு. அப்போ அவங்க டேயாங் ஒரு நிமிஷம்டா. அப்போ டேயாங் நின்று என்னம்மா, இல்லை ஒன்ட்டு ஒன்று சொல்லணும். என்னம்மா சொல்லணும் சொல்லுங்க, எனக்கு டயர்டாக இருக்குது. இல்லை டேயாங் அது அது வந்து நீ என்னை திட்டக்கூடாது. அம்மா உன் நல்லதுக்கு தான் எது இருந்தாலும் பண்ணுவேன். ஸோ அம்மா சொல்கிறத செய்வா தானே, எனக்கு ப்ராமிஸ் பண்ண. இங்கே பாருங்கள் என்னன்னு சொல்லுங்கள், நான் அதை பண்ணணுமா வேணாமான்னு நான் முடிவு எடுத்துக்கிறேன். அது அது வந்துடா, நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன். இங்கே பாருங்கம்மா, நான் நிறையா வாட்டி சொல்லிட்டேன், எனக்கு பொண்ணு பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, எனக்கு மேரேஜ் பண்ணிக்க சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. ஆனால் நீங்கள் மறுபடியும் அதே வேலை தான் பண்ணிகிட்ருக்கீங்க. சொன்னால் கேளுங்க, எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, கொஞ்ச நாள் போட்டும். இங்கே பாரு டேயாங், போட்டுன்னு 2 வருஷத்தை நீ இப்படி தான் கடத்திட்ட. இதுக்கு மேலேயும் நீ விட்டு வைக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நானும் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பேன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி உன்னைய பார்த்துக்கிற ஒரு பொண்ணை நான் தேடி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னைய மாதிரியே உன்னைய பாசமாக உன்னைய புரிஞ்சு நடந்துக்கிற ஒரு பொண்ணை தான் நான் பார்த்து வச்சுருக்கேன். அந்த பொண்ணு நிஜமாகவே ரொம்ப நல்ல பொண்ணு. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே அவள் அவ்வளோ நல்ல பொண்ணாக நடந்துக்கிட்டா. நான் யார் என்னன்னு கூட தெரியல, ஆனால் எனக்காண்டி அவள் ஹெல்ப் பண்ணான். வீட்டு வரையும் வந்து என்னோடய திங்ஸ் எல்லாம் வீட்டில் வந்து வச்சுட்டு போனான். அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நான் எவ்வளோ நாள் தேடினேன்னு தெரியுமா, இப்போ தான் கிடச்சிருக்கா. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு தான் உனக்கு கரெக்டாக இருப்பா. இங்கே பாருமா, எங்கேயோ பார்த்த பொண்ணெல்லாம் நீங்கள் எனக்கு கரெக்டாக இருப்பான்னு நினைக்காதீங்க. அந்த பொண்ணு எப்படி என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஒரு தடவை பார்த்ததுலேயே நீங்கள் அந்த பொண்ணு நல்லவன்னு நினைக்கிறீங்களா என்ன? இல்லைடா, நான் அவளை பார்த்தேன். அப்போது நான் அவட்ட பேசினேன் மனசு விட்டு, என்னோடய கஷ்டத்தெல்லாம் சொன்னேன். அவளும் அவளோட கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தா. எனக்கே பாவமாக போச்சு. அவளுக்கு பாவம் அம்மா அப்பா யாருமே இல்லை, அவள் தனியாக தான் இருக்கா. அவளோட வாழ்க்கையை அவள் தான் பார்த்துட்ருக்கா. சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு அவளே அவளோட வாழ்க்கையை அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கா. ஸோ அந்த பொண்ணுக்கு வீட்டை எப்படி நல்லா பார்த்துக்கணும், கணவர் எப்படி நல்லா பார்த்துக்கணுன்னு நல்லா தெரியும். ஸோ அந்த பொண்ணு தான் உனக்கு கரெக்டாக இருப்பா. சொன்னால் கேளுடா மா. இங்கே பாரு, நீ இப்போ மட்டும் நான் சொல்கிறத கேட்கலனா அப்புறம் நான் நாளைக்கே இறந்துருவேன், உன்னை விட்டு போயிடுவேன். அப்போ நீ நிம்மதியாக இருந்துக்கோ மேரேஜ் பண்ணிக்காம அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் எமோஷ்னலாக பேசுகிறாங்க. டேயாங்கு கஷ்டமாயிடுச்சு. ஸோ அவரும் இப்படியே நீங்கள் என்னை பிளாக்மெயில் பண்ணணுன்னு பார்க்குறீங்கல்ல, பரவாயில்ல, உங்களுக்காண்டி தானே நான் யாரை வேணாலும் மேரேஜ் பண்ணிக்கிறேன். நீ அப்படியெல்லாம் மேரேஜ் பண்ணிக்க தேவையில்ல. அந்த பொண்ணை நீ இந்த அட்ரஸில் போய் பாரு, அந்த பொண்ணு அங்கே தான் இருப்பா. நீ அவளை பார்த்து உனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவங்க ஒரு ஸ்லிப்ட் மாதிரி ஒன்று எடுத்து கொடுக்குறாங்க. டேயாங் புரியாமல் அதை பார்த்துட்ருக்காரு. இங்கே பாருடா டேயாங், அம்மா எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். அவள் நிஜமாகவே ரொம்ப நல்ல பொண்ணு, பார்க்கவும் அழகாக இருக்கா. அந்த மாதிரி பொண்ணை நீ எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டா. நீ ஒரு வாட்டி போய் அந்த பொண்ணை பாரு, உனக்கே அவளை பிடிச்சி போய் நீ கட்டினா அந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு அடம் பிடிக்கிற அளவு இருப்பா அப்படின்ட்டு அவங்க நல்லா ஹைப்பை ஏற்றி விட்றாங்க. டேயாங்க்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வருது. சரி ஓகே, நாளைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த ஸ்லிப்டியே பார்த்துட்டு நைட்டு தூங்குறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு அரண்மனை மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. ஆனால் அது அரண்மனை கிடையாது, ஒரு பெரிய பில்டிங்னே வச்சுக்கலாம். அந்த பில்டிங்குள்ளே டேயாங் உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. அப்போது அங்கே எல்லாம் பொண்ணுங்களாக தான் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டுருக்காங்க. டேயாங் இங்கே அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்ட்டு புரியாமல் தான் அவர் வராரு. அப்போது அங்கே ஒரு பொண்ணு வரா. அப்போ டேயாங் ஒரு நிமிஷம், உங்ககிட்ட நான் ஒரு ஹெல்ப் கேட்கணும். அப்போ அவள் சொல்லுங்கள், என்ன ஹெல்ப் கேட்கணும்? இல்லை, இங்கே வயன்னு யாராச்சும் இருக்காங்களா? நான் அவங்கள மீட் பண்ணணும். ஓ, நீங்கள் தான் அவளை மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருந்தீங்களா? அவள் மேலே தான் இருக்கா, போய் பாருங்கள், உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்ட்டு டேயாங் போயிட்டுருக்காரு. அவர் உனத்தை யோசிச்சுட்டே தான் போயிட்டுருக்காரு. இப்போ அவர் வந்திருக்க இடம் வேறு எதுவும் இல்லை, ஸ்ட்ரீட்டில் டான்ஸ் ஆடுற பொண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பாட்டு பாடுறவங்க, அந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் அனாதையாக இருக்க பொண்ணுங்க எல்லாருமே இங்கே தான், இந்த பில்டிங்கில் தான் ஒருத்தர் காசு கொடுத்து அவங்கள வளர்த்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஒருவேளை நேற்று நம்ம பார்த்த அந்த பாட்டு பாடுற பொண்ணு இங்கே தான் இருப்பாளோ, ஒருவேளை நம்ம மீட் பண்ணுற போகிற பொண்ணும் அவளாக தான் இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு க்யூரியஸாக தான் அவர் இங்கே வந்திருப்பார். இல்லைனா அவர் இங்கே எட்டி கூட பார்த்துருக்க மாட்டார். அவருக்கு அந்த பொண்ணு மேலே தான் ஏதோ கண்ணு, அந்த பொண்ணை அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ அதனால்தான் அந்த பொண்ணை தேடி தான் அவர் இங்கே வந்திருப்பார். ஸோ உங்கள் பேர் வயன்னு கேட்டோன்னே ஒருவேளை அவள் பேர் வயனாக இருக்குமோ, வயனாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு மனசில் ஒரு ஆசையை வளர்த்துக்கிட்டு தான் அவர் மாடிக்கு வராரு. மாடிக்கு வந்தால் தன்னந்தனியாக ஒரு பொண்ணு அங்கே நின்றுட்டுருக்கா. அப்போது அவர் வயன்
அப்படின்ட்டு கூப்பிட்றாரு. பட் உங்களுக்கு கேட்கல. நீங்கள் அப்படியே திரும்பி நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அவர் உங்கள் கிட்டத்தில் வந்து உங்கள் ஷோல்டரில் கை வைக்க பார்க்குறாரு. அப்போது பின்னாடிலேருந்து யார்ப்பா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ். ஸோ டேயாங் திரும்பி பார்க்குறாரு. அதோட சேர்த்து நீங்களும் தான் திரும்பி பார்க்குறீங்க. அங்கே நின்றுட்டு இருந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். ஸோ உங்களை பார்க்குறதுக்காண்டி தான் டேயாங்கும் வந்திருப்பார். இப்போ அந்த வாய்ஸ் கேட்டோன்னே டேயாங் திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் இவர் அந்த அம்மா சொன்னாங்களே அவரா அப்படின்ட்டு நீங்கள் குடுகுடுன்னு ஓடி போய் எங்கேயோ ஒளிஞ்சிக்கிறீங்க. நீங்கள் நின்றுட்டு இந்த பிளேஸில் இன்னொரு பொண்ணு வந்து நின்றுட்டுருக்கா. நீங்கள் அதுதான் பார்த்துட்ருக்கீங்க என்ன நடக்க போதோ அப்படின்ட்டு. அவளும் உங்களை மாதிரியே அங்கிட்ட திரும்ப மாதிரியே நின்றுட்டுருக்கா. அப்போ அங்கே வந்தவர் யார்ப்பா நீ அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ டேயாங் நான் இந்த வயன் இருக்க பொண்ணை மீட் பண்ண வந்தேன். ஓ வயனா மீட் பண்ண வந்தியா, சரி சரி அப்படின்ட்டு அவரும் விசாரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் டேயாங் திரும்பி பார்க்கும்போது அங்கே உங்கள் ஃப்ரெண்டு தான் நின்றுட்டுருக்கா. நீங்கள் தான் வயனா அப்படின்ட்டு டேயாங் ஒரு மாதிரி பதட்டத்தோட ஒரு நர்வஸ்னஸோட தான் கேட்குறாரு. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு திரும்பிட்டு யார்ப்பா நீ இவ்வளோ அழகாக இருக்க அப்படின்ட்டு அப்படியே கொலையலான்னு வந்துட்டுருக்கா. டேயாங் விலகி போகிறாரு. அவள் வேணும்னே கொலையலான்னு கிட்ட வந்துட்டுருக்கா. டேயாங் அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்காரு. அங்கே செவர் தான் இருக்குது. அவள் இன்னும் கிட்ட வர்றதை பார்த்தோன்னே அவர் அப்படியே கீழே விழுகிற மாதிரி அவ்வளோ பெண்ட் பண்ணி நிற்கிறாரு. ஸோ அவள் சரி ரொம்ப வெப்படாத, உன்னை ஒன்றும் பண்ணிட மாட்டேன் அப்படின்ட்டு அவள் விலகி போகிறா. நீங்களா வயனா? சேச்சா நான் வயன் இல்லை, இந்தோ அங்கே நிற்கிறாளே அவள் தான் வயன் அப்படின்ட்டு போட்டு கொடுத்துட்டு போயிட்டா. இந்த பிளான் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்டு தான் போட்டு கொடுத்துருப்பா. நீங்கள் நேற்று சொல்லிட்டு இருந்திருப்பீங்க, நேற்று ஒரு அம்மாவை பார்த்தேன், அவங்க தான் இந்த மாதிரி எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் கல்யாணம் பண்ணிக்காம தான் இருக்கான், அவன் ரொம்ப நல்லவன், நீ மேரேஜ் பண்ணிக்கோ, நீ எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாகிடுவ அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க நிஜமாகவே ரொம்பவே நல்லவங்களாக தான் இருந்தாங்க. எனக்கும் அவன் பையனை பார்க்க ஆசையாக தான் இருக்குது, ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு புலம்பிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு அதுக்கு என்னடி அவன் நல்லவனா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம், மற்ற பசங்களை மாதிரி பொண்ணுக்கு மயங்கிட்டு இருந்தானா அவன் உனக்கு வேணாம், உனக்கு அதை விட நல்ல பையனாக நானே பார்த்து கொடுக்குறேன். அப்போ என்ன பண்ணுன்ற, அது எப்படி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்? அதுக்கு என்ன, நான் அதை பிளான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் வரும்போது கரெக்டாக அவங்கள அனுப்பி விட்டுட்டு அவள் வந்து நின்று டேயாங் நல்லவனா, பொண்ணுங்களுக்கெல்லாம் மயங்குறானா அப்படின்ட்டு செக் பண்ணிட்டு இருந்திருப்பா. டேயாங் பொண்ணுங்களை பார்த்தாலே பயந்து ஓடுறத பார்த்து அவள் சரி ஓகே நல்ல பையனாக தான் இருக்கான், வயனுக்கு கரெக்டாக தான் இருப்பா அப்படின்ட்டு தான் அவள் உங்களை போட்டு கொடுத்துட்டு வர சைடு கேப்பில் ஓடி போயிட்டா. டேயாங் திரும்பி பார்க்குறாரு. அப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தவங்க அப்படியே பயந்து உள்ளே போயிட்டீங்க. உங்கள் கண்ணை மட்டும் பார்க்குறாரு, ஆனால் சரியாக பார்க்கல. ஸோ அவர் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே பயந்து போய் நின்றுட்டுருக்கீங்க. டேயாங் அந்த செவத்துக்கிட்ட வந்துட்டு எட்டி பார்க்குறாரு. அப்போது நீங்கள் காணோம், ஆனால் உங்கள் கொலுசு சத்தம் நல்லா கேட்குது. அதை கண்ணை மூடி அப்படியே கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு மறுபடியும் அந்த கொலுசு சத்தம் கேட்குற பிளேஸ்லேயே ஓடி வந்துட்டுருக்காரு. அப்போது நீங்கள் ஒரு ரூம்குள்ளே போகிறீங்க. அந்த ரூம்குள்ளே போகிறத டேயாங் பார்த்துடுறாரு. பின்னாடி வெளியே பார்த்தனால உங்களை ஃபேஸை மட்டும் பார்க்க முடியல, ஆனால் உங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. நீங்கள் அப்படியே டோர் சாத்த போகிறீங்க, ஆனால் அவர் கையை வச்சு தடுத்துட்டு அவர் அப்படியே உள்ளே வந்துட்டார். நீங்கள் அப்படியே நர்வஸ்னஸில் உங்கள் பாவடியை டைட்டாக பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவர் நீங்கள் தான் வயனா, நீங்கள் தான் டேயாங்கா அப்படின்ட்டு நீங்களே கேட்குறீங்க. அவர் ஆமாம் நான் தான் டேயாங், எங்கள் அம்மாவை நீ அன்றைக்கி ஹெல்ப் பண்ணி நல்லா பார்த்துக்கிட்டேன்னு சொன்னாங்க, ஸோ அதனால தான் உன்னைய பார்க்குறதுக்காண்டி நான் வந்திருக்கேன். தெரியும் நீங்கள் தான் டேயாங்னு அவங்க சொல்லியிருந்தாங்க, உங்களை பற்றி இன்னும் அவங்க சொன்னாங்க நல்லபடியாக அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி திக்கி திணறி சொல்லிகிட்ருக்கீங்க. உங்களோட வாய்ஸ் அவருக்கு ஃபெமிலியராக இருக்குது. ஸோ அவர் நீ இங்கே என்ன வேலை பார்த்துட்ருக்க? நான் இங்கே அவங்க ட்ரெஸ் துவைக்கிறது, இங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ண வைக்கிறதுன்னு சின்ன வேலைங்க தான் பார்க்குறேன். அதுக்கு தான் அவங்க எங்களுக்கு சம்பளமும் கொடுக்குறாங்க, எங்களை நல்லாவும் பார்த்துக்குறாங்க அப்படின்றீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஏமாற்றமாக மாறிடுச்சு. ஏன்னா அன்றைக்கி சந்தையில் பாடுற பொண்ணு நீங்கள் தான் அப்படின்ட்டு நினச்சி தான் வந்திருப்பார். இப்போ நீங்கள் அது நான் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது. ஆனால் அவருக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஸோ அவர் இன்னும் பேச்சை வளர்க்கலான்னு பார்க்குறாரு. சரி நீ அம்மா அப்பா இல்லையா உனக்கு? இல்லை அப்படின்ட்டு பாவமாக தலையாட்டுறீங்க. அவருக்கும் உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக தான் ஃபீல் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் சரி நான் இப்போ சுற்றி வலிச்செல்லாம் பேச தயாரில்ல, எனக்கு உன்னைய பிடிச்சிருக்கு, ஸோ நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு அவர் டைரெக்டாகவே கேட்டுறாரு. உங்களுக்கு ஷாக்கிங்கில் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாரு, இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தேன்னு எனக்கு முக்கியம் இல்லை,
இதுக்கப்புறம் நீ ஏன் கூடயே என்னோடய லைஃப்பில் ஒரு அங்கமாக வந்து சேர்ந்துரு. நம்ம 2 பேரும் ஒன்றா நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன ஓகேவா அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. உங்களுக்கு அவரை பார்க்கும்போதே ஒரு மாதிரி அவரை நம்பலாம், அவர் நல்லவர் தான் அப்படின்ட்டு உங்கள் உள்ளுணர்வு சொல்லிகிட்டே இருக்குது. ஸோ நீங்களும் ஹெட்டை நோட் பண்ணுறீங்க, அவரும் சிரிக்கிறாரு, நீங்களும் சிரிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினச்சி நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கீங்க. இப்போது அப்படியே உங்களுக்கும் டேயாங்க்கும் தான் மேரேஜ் நடக்குது. சிம்பிளாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 2 பேருமே அழகாக மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. ஒருத்தரோட ஒருத்தர் கை பிடிச்சிக்கிட்டு உங்கள் முகம் ஃபுல்லு மகிழ்ச்சியால் மட்டும்தான் நிரம்பியிருக்கு. அவ்வளோ ஹாப்பியாக 2 பேரும் பிடிச்சி போய் தான் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது டியாங் அவரோட ரூமில் தான் உட்காந்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் தான் என்ட்ரி கொடுக்குறீங்க. என்ட்ரி கொடுக்கும்போதே நீங்கள் அழகாக உள்ள என்ட்ரி கொடுக்குறீங்க. ஒரு கோல்டு கலர் சாரீ மாதிரி ஒன்று வேர் பண்ணிக்கிட்டு. அவர் பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகி தான் பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் வந்து பால் சம்பா அவர்கிட்ட கொடுக்குறீங்க. அவர் அதை வாங்கி லைட்டாக குடிச்சிட்டு பக்கத்தில் வைக்கிறாரு. நீங்கள் அவர் காலில் விழுக போகிறீங்க. அவர் இங்கே பாரு, இதெல்லாம் தேவையில்ல, இந்த ஃபார்மாலிட்டிலாம் எனக்கு பிடிக்காது, நீ என்கிட்ட சகஜமாக நார்மலாகவே நடந்துக்கோ அப்படின்ட்டு உங்களை அவர் பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. நீங்களும் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் 2 பேருக்குமே என்ன பேசுறதுனே தெரியல. மனசுக்குள்ளே அவ்வளோ நர்வஸாக இருக்குது, என்ன நடக்க போதோ அப்படின்ட்டு. டியாங் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உங்கள் பக்கம் திரும்புகிறாரு. நீங்களும் அவரை திரும்பி பார்க்குறீங்க. உங்களை பாசமாக பார்த்துட்ருக்க அவர் ஃபேஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. அவருக்கு புரியல நீங்கள் இப்போ எதுக்கு அழுக போகிறீங்க அப்படின்ட்டு. ஒரு வேளை பயந்துருப்பாளோ, என்னை பார்த்தா அவளுக்கு பயமாக இருக்கா என்ன அப்படின்ட்டு தான் அவர் யோசிக்கிறாரு. அப்போ நீங்கள் உங்களை நான் ஹக் பண்ணிக்கிட்டா? ஹக் தானே, பண்ணிக்கோ அப்படின்றாரு. நீங்கள் அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போது அவரும் உங்களை அணைச்ச மாதிரி பிடிச்சிட்ருக்காரு. அப்போது அவரோட ட்ரெஸ்ஸெல்லாம் ஒரு மாதிரி நனைகிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. பார்த்தா நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி ஒழுகி அவர் ட்ரெஸ்ஸை நினச்சிட்ருக்கு. அவருக்கு புரியல இப்போ எதுக்கு நீங்கள் அழுவுறீங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் பார்த்துட்ருக்காரு. என்னாச்சு, இப்போ ஏன் நீ அழுவுற? அதுவா, எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, அது என்னோடய வார்த்தையால் சொல்ல முடியல. நான் அனாதியாக என்னோடய வாழ்க்கையை நானே பார்த்துட்டு வாழ்ந்துட்டுருந்தேன். இப்போது எனக்குன்னு நீங்கள் இருக்கீங்க. எனக்குன்னு நீங்கள் இருக்கிறது நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அம்மா அப்பா இல்லைன்னு அவங்க பாசத்துக்காண்டி அவ்வளோ ஏங்கினேன். இப்போ எனக்குன்னு ஒருத்தர் இருக்காருன்னு நினச்சி எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எனக்குன்னு ஒரு அம்மா என்னை பெக்கலன்னா கூட அவங்க என்னைய ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க தான் எனக்கு இப்போ ஒரு குடும்பம் கிடைக்கிறதுக்கே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு நிஜமாகவே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. என்னையை சுற்றி இவ்வளோ நல்லவங்க இருக்கிறத நினச்சி எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு கண்ணில் தண்ணீரோட நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அவருக்கே ஒரு மாதிரி பாவமாகிடுச்சு. உங்கள் கண்ணத்தை தொடச்சி உங்கள் ஃபேஸை கப் பண்ணுறாரு. நீங்கள் அவர் ஃபேஸையே பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாரு, இதுக்கு மேலே நீ ஃபீல் பண்ணாத, உனக்கு நான் இருக்கேன், என் அம்மா இருக்காங்க, இது போதும். இதுக்கு மேலே நீ அனாத அப்படின்னுலாம் சொல்லாத. உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் அவரோட அணைப்புக்குள்ளே இருக்கீங்க. 2 பேரும் ஹக் பண்ணிகிட்டே அந்த ஹாப்பியான மூமெண்ட்டை, அந்த முழு நிலாவை பார்த்துட்டே ரசிச்சிட்ருக்கீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த மூமெண்ட். 2 பேருமே ரொமான்டிக்காகவும் எமோஷ்னலாகவும் கனெக்ட் ஆன மாதிரி அந்த சினாரியோவே இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் அழுகையெல்லாம் நிறுத்திட்டு கொஞ்சம் நார்மலாக இருக்கும்போது அவர் உங்கள் ஃபேஸை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்னாச்சுங்க, ஏன் இப்படி பார்க்குறீங்க? அப்போ அவர் உங்கள் கிட்ட வந்துட்டுருக்காரு. நீங்கள் அவர் ஃபேஸையே பார்த்துட்ருக்கும்போது உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறதுக்காண்டி வராரு. நீங்களும் அதை உணர்ந்துட்டு ஹாப்பியாக ஐஸை க்ளோஸ் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரும் வந்துட்டு உங்கள் லிப்ஸோட அவர் லிப்ஸ் அட்டாச் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டேயாங் தான் கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு. நீங்களும் அவரை பார்த்துட்ருக்கீங்க காதலோட. அவரும் உங்களை அப்படி தான் பார்க்குறாரு. அப்போது டேயாங், அப்போது வையன், நம்மளோட லைஃப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்போ நீங்கள் அதான் நம்மளோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோமே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம 2 பேர் கிஸ் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு குழந்த வந்துடும், நம்ம ஒரு ஃபேமிலியாக இருந்துருவோம் அப்படின்ட்டு அப்பாவியா என்னன்னே தெரியாமல் நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. டேயாங்க்கு சுத்தமாக புரியல. வையன், நான் நம்மளோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டேன்,
அதுதாங்க நானும் சொல்கிறேன். நம்மளோட லைஃப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோமே, இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவருக்கு புரியல ஸ்டார்டிங்கில். உனக்கு ஏதாச்சும் தெரியுமா என்ன? கிஸ் பண்ணாலே குழந்தை வந்துரும்னு நினச்சிட்ருக்கியா? பின்ன கிஸ் பண்ணாலே குழந்தை வந்துடும் தானே அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அவருக்கு இப்போ தான் புரியுது உங்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியலன்னு. அவர் கொஞ்ச நேரம் உங்களை நினச்சி சிரிப்பு தான் வருது. கொஞ்ச நேரம் நான் சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஐயோ வையன் உனக்கு எதுவுமே தெரியாமல் இவ்வளோ அப்பாவியாக இருக்கியேடி அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸை கப் பண்ணுறாரு. நீங்கள் என்னாச்சு? நான் என்ன அப்படி தப்பாக சொல்லிட்டேன்? நீ ஒன்றும் தப்பாலாம் சொல்லலை. ஆனால் உனக்கு ஒன்றுமே தெரியலன்னு தான் நான் சொல்கிறேன். எனக்கே ஒன்றுமே தெரில. எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? என்ன தெரியும் சொல்லு. உனக்கு ஒன்றுமே தெரில. இந்த யார் சொன்னா உனக்கு கிஸ் பண்ணால் குழந்தை வந்துடும்னு? நீ யார்கிட்டயாச்சும் கேட்டிருக்கியா என்ன? இல்லை வேறு யாராச்சும் உன்ட்ட அப்படி சொல்லி வச்சுருக்காங்களா? அப்போ நீங்கள் ஆமாம், நான் வேலை பார்த்துட்ருக்கும்போது நான் என் கூட அண்ணாங்க தான் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் கேட்டிருக்கேன். அவங்க அது கிஸ் பண்ணாலே குழந்தை வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் என் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் கேட்டேன். ஆனால் அவளுக்கும் இந்த மாதிரி ஒன்றுமே தெரியல. ஸோ நான் அதுதான் உண்மை நினச்சிட்ருந்தேன். ஏன் அது உண்மை இல்லையா அப்படின்ட்டு கேட்குறீங்க. அவர் சிரிச்சிட்டு ஐயோ மக்கு நீ இவ்வளோ இன்னோசென்ட்டாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் என்னாச்சு? இதெல்லாம் போய் பசங்கிட்ட கேட்பாங்களா? ஏன்டி இப்படி பண்ணுற? இப்படியெல்லாம் போய் கேட்கக்கூடாது. அவங்களுக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகியிருந்துருக்கும். ஏன் என்ன ஃபீல் ஆகியிருந்துருக்கும்? விடு விடு, அதை பற்றி இது பேசிட்டு நானே உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். இங்கே பாரு, ஜஸ்ட்டு கிஸ் பண்ணாலாம் குழந்தை வந்துடாது. பின்ன பின்ன என்ன பண்ணணுன்றீங்க அப்படின்ட்டு நீங்கள் இன்னோசென்ட்டாக கேட்குறத பார்க்குற டேயாங்க்கு மனசுக்குள்ளேயே சிரிப்பு தான் வருது. ஆனால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இங்கே பாரு, நான் சொல்லி கொடுக்குறத மட்டும் நல்லா கேட்டுக்கோ. சொல்லுங்க. இங்கே பாரு, ஜஸ்ட்டு கிஸ் பண்ணால் குழந்தை வந்துடாது. பின்ன என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி சிரித்த மாதிரியே கேட்டுட்ருக்கீங்க. அவர் அது வந்து அப்படின்ட்டு உங்கள் ஹிப்ஸை சுற்றி ஹேண்டை போடுறாரு. நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க? என் பக்கத்தில் வந்து உட்கார் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு உங்களை இழுத்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாரு. இங்கே பாருடி, அது அது வந்து உன்ட்டு எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு கொஞ்சம் அவரே தடுமாறுறாரு. ஆனால் அவங்களுக்கு சொல்லணும்ல, அதனால் அவர் அது வந்து வையன் நீனும் நானும் நீங்களும் நானும் அது அது வந்து என்னன்னு சொன்னால் தானே எனக்கு தெரியும். என்னன்னு சொல்லுங்க வையன். அது நீயும் நானும் ட்ரெஸ் இல்லாமல் அது ட்ரெஸ் இல்லாமையா? ஆமாம், நீயும் ட்ரெஸ் இல்லாமல் நானும் ட்ரெஸ் இல்லாமல் ஒன்றா அப்படியே உடலை என்னாச்சு அதுக்கப்புறம் அப்படின்ட்டு அவர் எதோ சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் போதும் போதும், இதுக்கு மேலே எதுவும் சொல்லாதீங்க, என்னால் இதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்ட்டு காதை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அவர் நீ தானேடி சொல்லுன்னா இப்போ என்ன காதை க்ளோஸ் பண்ணிக்கிற? இல்லை இல்லை என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, என்னை ஏன் இப்படி பண்ணுறீங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு காதை க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் இங்கே பாரு அப்படின்ட்டு உங்கள் காதுலேருந்து கையை எடுத்துகிட்டு இதெல்லாம் நடந்தால் தான் நம்ம ஒரு ஃபேமிலியாக மாற முடியும். என்ன நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஆமாம், நிஜமாக தான் சொல்கிறேன். அப்போனா நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணுமா? ஆமாம், பண்ணி தான் ஆகணும். அப்போது ஓகே, நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நீங்கள் அவருக்கு அனுமதி கொடுத்துட்டீங்க. அவர் சிரிச்சிட்டு அப்போனா ஓகே அப்படின்ட்டு உங்கள் கையோட கை சேர்த்து அப்படியே உங்களை பெட்டில் சாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களை அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போது அப்படியே நைட்டு ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேரும் ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்கீங்க. டேங் தான் உங்களை அவரோட அணைப்புக்குள்ளே வச்சுட்டு அவ்வளோ பத்திரமா பார்த்து தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் தான் முழிக்கிறீங்க. விடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நீங்கள் முழிச்சிட்டீங்க. ஒரு 5 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சிட்றீங்க. ஏன்னா டெய்லியுமே நீங்கள் 5 மணிக்கு தான் எந்திரிப்பீங்க. ஸோ எந்திரிச்சிட்டு டேங் கூட ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. நம்மளுக்குன்னு ஒருத்தர் இருக்கார்ல அப்படின்ட்டு உங்களால் இதுவரையுமே நம்ப முடியல. ஆனால் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கனால அவர் லிப்ஸ்லேயே ஒரு கிஸ் பண்ணுறீங்க. அதுவும் அவர் தூங்கிட்டுருக்காருன்னு நினச்சி தான் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போக பார்க்கும்போது உங்கள் கையை டேங் பிடிச்சிடுறாரு. நீங்கள் ஷாக்கிங்கில் திரும்பி பார்க்குறீங்க. என்ன நான் தூங்கிட்டு இருக்கிறதா நினச்சி கிஸ் பண்ணிட்டு நீ பாட்டில் போகிற அப்படின்ட்டு உங்களை இழுக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவர் பக்கத்தில் போகிறீங்க. என்ன அப்படியே ஓடி போனால் போதுமா? நேற்று விட்டதை இன்றைக்கி ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? இல்லை இல்லை எனக்கு வேணாம் அப்படின்ட்டு ஓடி போகிறீங்க. ஏன்னா டேயாங் உங்களை கிஸ் பண்ணியிருப்பார். ஆனால் அதுக்கு மேலே எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார்.
ஏன்னா உங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் கூட நாலேஜ் இல்லை. உங்களை பற்றி அவருக்கும் அவ்வளவா தெரியாது, அவரை பற்றி உங்களுக்கும் ஒன்றுமே தெரியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருப்பார். அந்த அவரோட மனசு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருந்துருக்கும். ஸோ அதனால தான் உங்கள் மனசுக்குள்ளே அவர் மேலே காதல் அழகா பூ மொட்டு விட்ட மாதிரி அழகாக பூத்துட்ருக்கு. இப்போது நீங்கள் ஓடி வந்திருக்கிறத பார்த்தோன்னே அவங்க மனசுக்குள்ளேயே சிரிச்சிட்ருக்காரு. இவ ஏன் இப்படி இருக்கா, அதனால தான் நம்மளை இவ்வளோ அட்ராக்ட் பண்ணுறா போல் அப்படின்ட்டு அவர் மறுபடியும் குப்புற விழுந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் எந்திரிச்சு செஞ்சுட்டு உங்கள் அத்தை எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் செஞ்சு வச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் டியாங்க்கு காஃபி போட்டு அவர் ரூம்குள்ளே போகிறீங்க வெக்கப்பட்டுட்டு. அவர் இன்னும் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து நீங்கள் சிரிக்கிறீங்க. அவர்கிட்ட போய் என்னங்க என்னங்க எந்திரிங்க அப்படின்ட்டு எழுப்புறீங்க. அவரும் தூக்க கலக்கத்துலேயே எந்திரிச்சவங்க அழகான முகத்தை பார்க்குறாரு. குளிச்சு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து நிற்கிறீங்க. அவர் சிரிச்சிட்டே எந்திரிச்சு உட்கார்றாரு. இந்தாங்க காஃபி அப்படின்ட்டு நீங்கள் வெக்கப்பட்டுட்டே அவர் கையில் கொடுக்குறீங்க. அவரும் வாங்கிட்டு ஒரு சிப் தான் வைக்கிறாரு. அப்படியே ஒரு தூக்கெல்லாம் கிளஞ்சி போய் பூஸ்ட் அடித்த மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக உட்காந்துட்ருக்காரு. எப்போ என்ன இது டேஸ்ட்டாக செம்மையாக இருக்குது, அமிர்தம் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு குடிச்சிட்ருக்காரு. நீங்கள் பார்த்து சிரிக்கிறீங்க. என்னங்க நல்லா இருக்கா, செம்மையாக இருக்குது, எங்கள் அம்மா கூட இவ்வளோ நல்லா போட மாட்டாங்க, நீ அவ்வளோ நல்லா போட்டிருக்க அப்படின்ட்டு உங்கள் காஃபியை அவ்வளோ ரசித்து குடிச்சிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக டேயோங்கோட அம்மா உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. டேயோங் குடிச்சிட்ருக்கதை பார்த்தோன்னே, டேயோங் என்னடா எப்போவுமே அம்மா கையில் தான் காஃபி குடிப்பேன்னு அடம் பிடிப்பேன், இப்போ என்ன உன் பொண்டாட்டி வந்தோன்னே அவள் கையில் இந்த காஃபி குடிக்கிறியா அப்படின்ட்டு அவங்க கேட்டுகிட்டே வராங்க. அந்த குரலை கேட்டு நீங்களும் டேயோங்கும் திரும்பி பார்க்கும்போது அவங்க அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஸோ டேயோங், அம்மா என்ன எந்திரிச்சிட்டிங்களா? நான் எந்திரிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனால் நீ தான் என்னை பார்க்கவே வரல. அம்மா நானே இப்போ தான் எந்திரிச்சேன். சொல்லு உன் பொண்டாட்டி வந்தோன்னே இவ்வளோ லேட்டாக எந்திரிக்கிறேன், அதுவும் என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கல, உன் பொண்டாட்டியை தான் புகழ்ந்துட்டுருக்க. அம்மா அப்படி இல்லை. சரி அப்போ நான் உனக்கு போட்டு வந்த காஃபி என்ன பண்ணுறது? உன் பொண்டாட்டியோட காஃபி தானே முக்கியம், அதே குடி அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் கோவப்படுற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ டேயோங், அம்மா அது அப்போ நீங்கள் அதுக்கெல்லாட்டியும் ஐயோ அத்தை சாரி, என்னங்க நீங்கள் என் காஃபியை குடிங்க, அத்தையோட காஃபியை குடிங்க, நான் என் காஃபியை நானே குடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு டேயாங் கையிலேருந்து வாங்க போகிறீங்க. அப்போ டேயாங் அந்த காஃபியை அவங்க கையில் கொடுக்க கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஸோ அந்த காஃபி கப்பை டைட்டாக பிடிச்சிருக்காரு. ஆனால் அவங்க அம்மா கோவத்தில் இருக்கிறதும் அவரால் ஏற்றுக்க முடியல. இதுக்கு என்னம்மா கோவப்படுறீங்க, கொடுங்க உங்கள் காஃபியும் சேர்த்து குடிக்கிறேன் அப்படின்ட்டு 2 காஃபியுமே டேயாங் வச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சிப் பொங்கல்து ஒரு சிப் அவங்களோட அம்மாதுன்னு மாற்றி குடிச்சிட்ருக்காரு. அதை பார்த்தா அவங்க 2 பேருக்குமே சிரிப்பு தான் வருது. டேயாங்கோட அம்மா சிரிச்சிட்டு ஐயோ பாருமா வையன் இவன் எப்படி பண்ணிகிட்ருக்கான் குழந்த மாதிரி அப்படின்ட்டு அவங்க சிரித்து அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. டேயாங், என்னம்மா இவளோட சண்டை போட்ட மாதிரி பேசுனீங்க, இப்போ என்ன சிரித்து பேசுகிறீங்க? நான் எப்போ சண்டை போட்டேன்? நான் வயன் கூட சண்டையே போட மாட்டேனே, அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும், எவ்வளோ நல்ல பொண்ணு, இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும், நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருக்கா அப்படின்ட்டு அவங்க கன்னத்தை பிடிச்சி அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. நீங்களும் அவங்கள ஒரு அம்மா மாதிரி தான் உணர்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் இப்படி பாசமாக இருக்கிறத பார்க்குற டேயாங்க்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஆனால் நீங்கள் 2 பேரும் அவரை வச்சு கலாய்ச்சிட்டு இருந்தால் தான் அவரால் ஏற்றுக்க முடியல. அப்போ 2 பேரும் பிளான் பண்ணி என்னை வச்சு கலாய்ச்சிட்டு இருந்திருக்கீங்க. இருக்கட்டும் உங்களுக்கெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காரு. நீங்களும் உங்கள் அத்தையும் டேயாங்கோட குழந்தைத்தனமான அந்த சண்டையில் கேட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போது அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. டேயாங் குளிச்சு முடிச்சுட்டு வெளில வந்து பார்க்குறாரு. நீங்கள் அங்கே உட்காந்து பாத்திரத்தை எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு தேய்ச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது, இருந்தாலும் நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கீங்க. டேயாங் அவங்க அம்மா இங்கே அப்படின்ட்டு பார்க்குறாரு. பார்த்தா அவங்க அம்மா நிம்மதியாக அங்கே தூங்கிட்டுருக்காங்க. அதை பார்த்தா அவருக்கும் நிம்மதியாக இருக்குது. இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு அவங்க தான் எல்லா வேலையும் செஞ்சிட்ருப்பாங்க. இப்போ அவங்க நிம்மதியாக இருக்கிறத பார்க்கும்போது அவருக்கும் நிம்மதியாக இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறதையும் அவரால் ஏற்றுக்க முடியல. ஸோ உங்கள் பக்கத்தில் அவர் வராரு. வையன் என்ன பண்ணுற? பாத்திரம் தேய்க்கிறேங்க. ஓ அப்படியா, ரொம்ப கஷ்டமாக இருக்கா என்ன? சேச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி விடு, கொஞ்ச நாள் மட்டும் போட்டும், நான் வீட்டு வேலை செய்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறேன், அதுக்கு மேலே நீ இவ்வளோ கஷ்டப்படணுன்னு அவசியம் இல்லை. இல்லைங்க பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன். இல்லை வையன், நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும் போதே டேயாங்கோட கதை யாரும் வந்து அவ்வளோ அழுத்தமாக திருவிட்டுருக்காங்க. டேயாங் கத்திட்டே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அவங்க அம்மா தாங்க நின்றுட்டுருக்காங்க.
என்னடா நான் இவ்வளோ நாளாக வேலை செஞ்சேன், ஆனால் உனக்கு என்னைய பார்த்தா பாவமாக தெரில, உன் பொண்டாட்டி கஷ்டப்படுறத உன்னால் பார்த்துக்கிட்டு சலிச்சிட்டு இருக்க முடியல அப்படி தானே அப்படின்ட்டு கதை பிடிச்சி இன்னும் திருவிட்டுருக்காங்க. அம்மா அம்மா விடுங்க விடுங்க வலிக்குது அப்படின்ட்டு கத்திட்டுருக்காரு. நீங்கள் அத்தை விடுங்க வலிக்குதான். ஐயோ நீ சும்மா இருவையன், இவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும், என்னைய பார்த்தா பாவமாக தோணல, உன்னைய பார்த்தா மட்டும் பாவமாக தோணுதான். இவனுக்கு இருக்குது, இதுக்கு முன்னாடி கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருந்தான், இப்போ உன்னைய பார்த்தோன்னே பொண்டாட்டி தாசனாவே மாறிட்டான் அப்படின்ட்டு அவங்க செல்லமாக தான் கோச்சிட்டு டேயாங் கதை திருவுறாங்க. டேயாங்கும் கொஞ்ச நேரம் கத்திட்டுருக்காரு. அதுக்கப்புறம் டேயாங்கும் அவங்க அம்மாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கே இருக்க வேலைங்களெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க. அப்போ அவங்க டேயாங் என்னம்மா அப்படின்ட்டு கால் அமுக்கிட்டே அவர் கேட்குறாரு. இல்லைடா இப்போ மேரேஜ் ஆகி ஒரு நாள் தான் ஆச்சு, வயனை நீ எங்கேயாச்சும் வெளில கூப்பிட்டு போ, 2 பேரும் ஜாலியாக ஒரு நாள் ஃபுல்லு வெளில சுற்றி பாருங்கள், வயனை அடிக்கடி எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போடா. அவள் இத்தனை நாளாக உலகமே தெரியாமல் அவள் லைஃப்பை வாழ்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டா. இதுக்கு மேலே அவள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழணுன்னு அவசியம் இல்லை. இனிமேல் அவள் நிம்மதியாக இருக்கணும், உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஹாப்பியாக புள்ளக்குட்டியோட ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க அவ்வளோ ஹாப்பியாக ஒரு மாதிரி ஏக்கமாக கேட்குறாங்க. டேயாங்கு புரியுது, அவர் திரும்பி உங்களை தான் பார்க்குறாரு, நீங்கள் இன்னுமே கஷ்டப்பட்டு அங்கே இருக்க வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ அவர் உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் என்னங்க ஏதாச்சும் வேணுமா அப்படின்ட்டு நீங்கள் வேலை செய்கிறதுலேயே மும்மரமாக இருக்க அவர் வையன் நில்லு அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டரை பிடிச்சி நிப்பாட்டுறாரு. நீங்களும் நின்றுட்டுருக்கீங்க. இங்கே பாரு வையன், இங்கே பாரு, நீ வேலை செஞ்சதெல்லாம் போதும், மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, நீ போய் அழகாக ரெடி ஆகிட்டு வா, நம்ம வெளியில் போகலாம். என்ன வெளியில் போகலாமா அப்படின்ட்டு நீங்கள் அவ்வளோ எக்ஸைட்டடாக கேட்குறீங்க. ஏன்னா முதல் தடவையாட்டையும் உங்களை கூப்பிட்டு போகிறேன்றாரு மேரேஜ்க்கு அப்புறம். ஸோ நீங்கள் ஹாப்பியாக ஓகேங்க அப்படின்ட்டு துள்ளி குடிச்சு ரூமுக்கு போய் ரெடி ஆகிட்ருக்கீங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் 2 பேருமே ஒரு அழகான ஜோடியாக லவ்லி கப்பலாக வெளில வரீங்க. உங்கள் 2 பேரையும் ஒன்றா பார்க்க டேயாங்கோட அம்மாவுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்க பார்த்து ரசிச்சிட்ருக்காங்க. கண்ணு பற்ற போகுது அப்படின்ட்டு அவங்க கண்மையை எடுத்து உங்கள் கழுத்தில் வச்சு விட்றாங்க. டேயாங் நீயும் தான் ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ட்டு அவங்க டேயாங்குமே கழுத்துக்கு பின்னாடி வச்சு விட்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே கிளம்புறீங்க. அங்கே நிஜமாகவே கிராண்டாக தான் சந்தை நடந்துகிட்ருக்கு. இதுவரையும் இல்லாத மாதிரி ரொம்பவே கிராண்டாக நடந்துகிட்ருக்கு. ஸோ டேயாங்கும் நீங்களும் அங்கே போயிட்டுருக்கும்போது அங்கே கூட்டமாக இருக்குது. அந்த கூட்டத்தை பார்த்தாலே டேயாங்கு தெரிஞ்சிடும், அங்கே அந்த பொண்ணுங்க தான், அந்த பில்டிங்கில் இருக்க பொண்ணுங்க தான் வந்து டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்கன்னு. ஸோ அவர் காதலிச்ச முதல் காதலான அந்த பொண்ணு இங்கே தான் இருக்காளா அப்படின்ட்டு ஒரு ஏக்கமாக தான் உள்ளே வந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ நிறைய பொண்ணுங்க அங்கே டான்ஸ் ஆடுறது அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்காங்க. நான் லாஸ்ட் வரையுமே அவர் எதிர்பார்த்த பொண்ணு வரவே இல்லை. நீங்களும் அந்த டான்ஸை ஆர்வமாக ஒரு மாதிரி ஏக்கமாக தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போதே ஒரு பொண்ணு அங்கே நின்றுட்டு இருந்திருப்பா, நெக்ஸ்ட்டு டான்ஸ் ஆட போகிற பொண்ணு. அவள் உங்களை பார்த்தோன்னே, வயன் நீ இங்கே தான் இருக்கியா, என்னடி வரவே மாட்டுற, என்னாச்சு, உனக்கு மேரேஜ் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன், உன்னோட லைஃப்பை ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்ட்டு அவள் கேட்டுட்ருக்கா. அப்போது நீங்கள் ஐயோ இவன் இங்கே வந்து பேசிகிட்ருக்கா அப்படின்ட்டு உங்களுக்கு பதறதான் செய்யுது. டேயாங் என்ன உனக்கு இவங்களை தெரியுமா அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் எனக்கு தெரியும், நான் அங்கே தானே வேலை பார்த்தேன், அப்படி தான் இவங்க கூட ஃப்ரெண்டானேன் அப்படின்றீங்க. அந்த பொண்ணு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறா, என்னன்ற மாதிரி ஷாக்கிங்கில். நீங்கள் எதுவுமே சொல்லாத அப்படின்ட்டு மறைவாகவே சொல்கிறீங்க. அவ்வளோதான் புரிஞ்சுக்கிறா. சரி வையன், உன்னை நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்ம எதாக இருந்தாலும் பேசலாம், இப்போ நான் கிளம்புறேன், நெக்ஸ்ட் என்னோட டர்ன் தான் அப்படின்ட்டு அவள் கிளம்பிடுறா. உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. அப்படியாங் வையன் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, சரி வா போதும் பார்த்தது, நம்ம கிளம்பலாம். சரி அப்படின்ட்டு கையை பிடிச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஏதோ உங்கள் மனசுக்குள்ளே நெருடலாக ஓடிட்டுருக்கு, நீங்கள் அதையே யோசிச்சுட்ருக்கீங்க. டேயாங்கும் அவ்வளோதான், இவ ஏன் ஒரு மாதிரி இருக்கா, இவளை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வேறு ஏதோ தான் ஃபீல் ஆகிட்டுருக்கு, என்னன்னே எனக்கு புரியலையே அப்படின்ட்டு அவருக்கு கொஞ்சம் டவுட் வருது. அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட அவ்வளோ சகஜமாக பேசினது, அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ மலப்புற மாதிரி அவருக்கே ஃபீல் ஆகிருக்கும். ஸோ அவர் மனசுக்குள்ளேயும் ஏகப்பட்ட யோசனைங்க ஓட்டிகிட்டு இருந்தாலும் அவர் வையன் என்னாச்சுடி ஏன் இப்படி இருக்க? ஒன்றும் இல்லைங்க, சரி விடு இங்கே வா அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்டு போய் அங்கே நிறையா கேம்ஸு அந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கும். அதிலலாம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கலந்துக்கிறீங்க. அப்போ உங்கள் மனசும் மாறிடுச்சு. நீங்களும் டேயாங்கும் ஹாப்பியாக அங்கே சுற்றி பார்த்துட்டு விளாண்டுட்ருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. நல்லா இருக்குது அந்த மூமெண்ட்டு. 2 பேரும் அதுக்கப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு லேட்டாக தான் வரீங்க.
அதுக்குள்ளாட்டியும் டேங்கோட அம்மா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் 2 பேரும் மெல்லமாக அவங்க ரூம்குள்ளே வந்துட்டீங்க. ரூம்குள்ளே வந்துட்டு 2 பேரும் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ இருங்கங்க உங்களுக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் குடுகுடுன்னு ஓடிட்டீங்க. டேங் உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. உங்ககிட்ட இதை கேட்குறதுக்காண்டி தான் அவர் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்களும் போயிட்டு வந்து அவருக்கு தண்ணி கொடுக்குறீங்க. அவரும் குடிச்சிட்டு நீ தண்ணி குடிச்சியா? ஆங்க நான் குடிச்சிட்டு தான் வந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஸோ சரி வையன் இங்கே உட்காரு. சரி அப்படின்ட்டு நீங்களும் ஒரு பக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. அவர் வையன் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் என்னங்க? அது வையன் அது அது வந்து என்னாச்சு? ஏன் இப்படி தயங்குறீங்க? இல்லை வையன் அது அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் தயங்கிட்டே தான் இருக்கார். உங்க கூட இன்றைக்கி நான் ரொம்பவே ஹாப்பியாக லைஃப் ஸ்பெண்ட் பண்ணேன். எனக்கு இந்த நிமிடங்கள் ரொம்பவே பிடிச்சிருக்கு வையன். உங்க கூட இப்படியே என் காலம் பூர்த்தி இருக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு அவர் மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொட்டி தீக்கிறாரு. நீங்களும் அதுதான் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அவரே அதை சொல்ல போக அவரோட வார்த்தையை கேட்டு உங்கள் மனம் அப்படியே குளிர்ந்து போய் அவ்வளோ சிரித்து அவர் ஃபேஸையே பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட சிரிச்ச முகத்தை பார்க்குற அவருக்கு இன்னுமே ஹாப்பியாக இருக்க அவர் உங்களை அப்படியே கிட்ட உட்கார வச்சு அப்படியே அவர் கையை உங்கள் வெஸ்ட்டுக்கிட்ட வைக்கிறாரு. அப்படியே அதை அப்படியே தடவிட்டே இருக்காரு. உங்களுக்கு என்னங்க பண்ணுறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு மூச்சு மேல் மூச்சு கீழ் வச்சு வாங்கிட்டுருக்கு. அவர் அதெல்லாம் ரசிச்சுட்டே அப்படியே கையை உங்கள் சாரிக்குள்ளே விடுறாரு. விட்டு அப்படியே உள்ள இன்னும் இறக்கிட்டுருக்காரு. என்னங்க கையை எடுங்க எனக்கு கூசுது அப்படின்ட்டு நீங்கள் நெளிஞ்சிட்டே சொல்கிறீங்க. நீங்கள் தானே சொன்னீங்க எனக்கு டைம் கொடுப்பேன்னு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இங்கே பாரு வையன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே? எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, ஏன் தயங்குற அப்படின்ட்டு உங்களை அமைதிப்படுத்திட்டு அவர் கையை அப்படியே உங்கள் பின்னாடி உங்கள் பேக்லேருந்து உங்கள் உடம்ப உரசிக்கிட்டே அப்படியே கீழே அவர் கையை கொண்டு போயிட்டே இருக்கார். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பெட்ஷீட்டை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. கண்ணையும் டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அவர் உங்கள் கண்ணிலையே வந்து கிஸ் பண்ணுறாரு. அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போகிறாரோ அப்படின்ட்டு ஒரு பயத்தில் இருக்கீங்க. அப்போ அவர் கையை இன்னும் உள்ளே இறக்கி என்னமோ ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்காரு. அவர் கை உங்கள் மேலே இருக்கிறதே உங்களுக்கு கூசிட்டு நெளிஞ்சிட்ருக்கீங்க. ஆனால் அவர் உள்ளே என்னமோ தேடி முடித்த மாதிரி இப்போது அவர் மகிழ்ச்சியாக உங்களை பார்க்குறாரு. உங்களை அவர்கிட்ட ரொம்பவே நெருங்கி உட்கார வைக்கிற மாதிரி உங்களை அப்படியே இழுத்து அவர் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாரு. அவர் இழுத்ததில் நீங்கள் அப்படியே அவர் மேலே போய் மோதி அவர் ஷோல்டரில் 2 கையுமே வச்சுக்கிறீங்க. அப்போ தான் நீங்கள் அவங்க கண் முழிச்சு அவர் அப்படியே பார்க்குறீங்க. அவர் சிரித்த முகமாக உங்கள் ஃபேஸையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஏனைய இப்படி பார்க்குறீங்க? இப்படி பார்க்காதீங்க. நான் ஏன் பார்க்கக்கூடாது? நீ பொண்டாட்டி தானே, உன்னைய பார்க்குறதுல என்ன இருக்குது? இல்லை நீங்கள் பார்க்குறதே ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு உங்கள் கண்ணை கூட பார்க்க முடியல அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கீழே குஞ்சிட்டே சொல்கிறீங்க. அவர் அப்படியே ஒரு விரலை உங்கள் சின்னிக்கிட்ட வச்சு அப்படியே உங்களை அவரை பார்க்குற மாதிரி செய்கிறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க, கண்ணெல்லாம் செவந்து போய் ஒரு மாதிரி இருக்குது. அவர் அப்படியே கன்னத்தில் 2 முத்தத்தை கொடுக்குறாரு. நீங்கள் என்னங்க என்னடி இப்படி முணங்குற? இப்படி பண்ணிகிட்டு இருந்தானா என்னால் இப்படி பொறுமையாக இருக்க முடியும்? ஏன்டி இப்படி பண்ணுற? நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்களால் தான். இங்கே பாரு வையன், உனக்கு என்ன, ஏன் இப்படி தயங்குற? நம்ம மேரேஜ் ஆகி இப்போது ஒரு 2 நாள் கிட்ட ஆயிருக்கும். நான் போதும் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது. நீ இன்னும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? என்ன தெரிஞ்சுக்கணுமா? இல்லை, ஆனால் இங்கே பாரு, எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது நம்மளோட வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு உங்களை அப்படியே பெட்டில் சரிக்கிறாரு. சிரித்து உங்கள் மேலே ஓவராகிறாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. இங்கே பாரு வையன், உனக்கு என்னை பிடிக்கும் தானே? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்ன, சைலண்ட்டாக இரு. நான் பண்ணுறதை மட்டும் நீ ரசிக்கிற வேலையை மட்டும் பாரு, மற்றபடி நீ எதுவுமே பண்ணாத அப்படின்ட்டு உங்கள் சாரியை அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் என்னங்க, இங்கே பாரு வையன், சைலண்ட்டாக இருந்துரு, அதுக்கப்புறம் கடிச்சு வச்சிடும் உடம்பு ஃபுல்லு. வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பயத்துலேயே இருக்கீங்க. அவரும் அதை ரசிச்சுட்டே அப்படியே உங்கள் சாரியை ரிமூவ் பண்ணுறாரு.
ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் நெக்கெல்லாம் கிஸ் அடிக்கிறாரு. அப்படின்ட்டு உங்கள் பாடி ஃபுல்லுமே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களை அவர் மலையில் நினைக்கணும்னு. நீங்களும் அதுக்கப்புறம் அவர் வைப்புக்குள்ளேயே போய் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அவர் அப்படியே மேலே வந்து உங்கள் லிப்ஸோட அவர் லிப்ஸை சேர்த்து செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் உங்கள் கையை அவர் ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அவரை அப்படியே உணர்ந்துட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் அவர் உங்கள் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்களும் மெல்லமாக உங்கள் கண் ஓப்பன் பண்ணி அவரை பார்க்குறீங்க. அவர் பார்க்குறதே ஒரு மாதிரி மோக பார்வையாக தான் இருக்குது. உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது, அவருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அப்படின்ற மாதிரி தான் அவர் அப்படியே கீழே வந்து உங்கள் ப்ளவுஸ் பட்டனை ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவரை தடுக்கிறீங்க. அவர் கையை எடு அப்படின்றாரு. நீங்கள் இல்லை அப்படின்றீங்க. இப்போ மட்டும் நீ கையை எடுக்கலைன்னு வச்சுக்கோ, அப்புறம் உடம்பு ஃபுல்லு என் பற்களால் நிறைஞ்சிருக்கும். அப்படியே கடிச்சு என் பல் தடமாக்கி வச்சுருப்பேன், பரவாயில்லையா அப்படின்றாரு. நீங்கள் இல்லைங்க, அது இங்கே பாரு, என்ன உனக்கு பிரச்சனை? உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்ற, அப்புறம் ஏன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு இவ்வளோ தயங்குற? அப்போ நீங்கள் அவரை தள்ளி விட்டு எந்திரிச்சு உட்காடுறீங்க. அவரும் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு. என்னன்ற மாதிரி புரியாமல் உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஒரு தயக்கத்தோடையே, என்னங்க நான் உங்ககிட்டேருந்து உன்னை மறைச்சிட்டேன். மறைச்சிட்டியா? என்ன மறைச்சிட்ட? இல்லைங்க, அது நான் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட மாட்டீங்கல்ல, என் கூட தானே இருப்பீங்க. நான் உன் கூட தான் வையன் இருப்பேன், என்ன ஆனாலும் நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அவர் ஹக்குக்குள்ளே இருந்தால் கூட உங்கள் மனம் எங்கேயோ தயங்கிட்டே இருக்குது. என்ன சொல்லு அப்படின்ட்டு கேட்குறாரு உங்களை தடவிட்டே. என்னங்க, அது வந்து நான் நான் உங்ககிட்ட உன்னை மறைச்சிட்டேன். சரி, என்ன மறைச்சிட்ட? அது வந்து நான் நார்மலாக அந்த வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணெல்லாம் கிடையாது. அங்கே டான்ஸ் ஆடுற பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அங்கே ஜஸ்ட்டு நான் வேலை பார்க்குறது, அவங்க ட்ரெஸ்ஸு துவைக்கிறது, அது மட்டும் என்னோடய வேலை கிடையாது. நான் அவங்கள மாதிரியே ஸ்ட்ரீட் சைடில் பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடுற ஒரு பொண்ணு தான். அதை உங்ககிட்டேருந்து மறைச்சிட்டேன். இது உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா நீங்கள் என்னையை விட்டு பிரிஞ்சு போயிருப்பீங்கன்னு நினச்சேன். அதனால தான் நான் உங்ககிட்ட இதை சொல்லலை. நீங்கள் முதலாக என்னை பார்க்கும்போது நீங்கள் என்னை பற்றி விசாரிக்க கூட இல்லை. நீ என்னைய மேரேஜ் பண்ணியிருக்கியா அப்படின்ட்டு மட்டும்தான் கேட்டீங்க. அப்போது எனக்கு வேறு எதுவுமே தோணலை. உங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, அதனால தான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நான் இந்த விஷயத்தை உங்கள்கிட்டேருந்து மறைச்சிட்டேன். அதனால தான் என்னைய முழு மனசோட உங்களுக்கு கொடுக்க நான் தயங்கிட்டுருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் பயந்துட்டே சொல்கிறீங்க. ஏன்னா இந்த மாதிரி டான்ஸ் ஆடுற பொண்ணுங்களெல்லாம் யாராலையும் ஏற்றுக்க முடியாது, யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க, அப்படியே ஜஸ்ட் யூஸ் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க மைண்ட் செட் இருக்குது. ஏன்னா நிறைய பேரை நீங்கள் அப்படி தான் பார்த்துருப்பீங்க. அதனால டேயாங்க உங்களை விட்டுட்டு போயிடுவாரோ அப்படின்ட்டு ஒரு பயத்தில் இருக்கீங்க. அப்போ டேயாங் அவங்க ஷோல்டரை பிடிக்கிறாரு. உங்கள் கன்னத்துலேருந்து வடிகிற கண்ணீரை துடைச்சிட்டு, இங்கே பார்வையன், இது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்ட்டு அவர் சிரிச்சிட்டே சொல்கிறாரு. நீங்கள் ஷாக்கிங்காக அவரை பார்க்குறீங்க. அவர் ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே. வேறு யாராச்சும் சொன்னாங்களா அப்படின்ட்டு கேட்குறீங்க. வேறு யாரும் சொல்லலை, நானே தான் கண்டுபிடிச்சேன். அதுவும் நான் காதல் இருக்கிற பொண்ணை தான் நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்றாரு. நீங்கள் புரியாமல் அவர் ஹக்லேருந்து வெளியில் வந்து அவரையே என்னன்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அவர் ஆமாவையன் அப்படின்ட்டு உங்கள் கன்னத்தில் ஒரு முத்தை பதிக்கிறாரு. நீங்கள் எப்படி? நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே, நீங்கள் என்னை லவ் பண்ணன்றீங்க, இதெல்லாம் எப்போ அப்படின்ட்டு கேட்குறீங்க. அவர் நான் எப்போவுமே சந்தைக்கு வரும்போது நீ தான் அழகாக பாட்டு பாடிட்டே டான்ஸ் ஆடிட்டுருப்பியே, உன்னோட வார்த்தை, உன்னோட அந்த அழகான குரலை கேட்டிருக்கேன். அந்த குரல்லையே நான் மயங்கி போயிருக்கேன். அப்புறம் உன்னோட கொலுசு சத்தம், அதில் என்னோடய இதயத்தையே நான் பறி கொடுத்துருக்கேன். உன்னை நான் ஒரு தடவையும் பார்க்கலான்னு வரும்போதெல்லாம் நீ கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயோ மறைஞ்சு போயிடுற. ஆனால் ஒரு தடவை உன்னைய நான் பார்க்கலான்னு ஆர்வமாக பின்னாடி ஓடி வந்துட்டுருந்தேன். அப்போது ஓ இடுப்பில் தொங்கிட்டுருக்க அந்த ஹிப்ஸனை பார்த்தேன். கோல்டு கலரில் தின்னா ஒன்று அழகாக உனக்கு செட் ஆகிற மாதிரி உன் இடுப்புக்கு கச்சிதமாக ஒன்று போட்டிருந்த. அதை நான் அப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன்.
இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு உன் முகத்தை பார்க்க தான் கொஞ்சம் கூட சந்தர்ப்பமே கிடைக்கல. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இப்படி ஒரு பொண்ணு இருக்கா, அவள் நல்லா இருப்பா உனக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஃபஸ்ட்டு நீ தான் ஞாபகம் வந்த. அந்த என் காதலிச்ச முகமே தெரியாத அந்த பொண்ணு தான் ஞாபகம் வந்தா. ஸோ அவளாக தான் நீ இருப்பியோ அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தோடு தான் நான் அங்கே வந்தேன். வந்து நீ தானா அப்படின்ட்டு செக் பண்ணலான்னு வந்தா, நீ அது நான் கிடையாது அப்படின்ட்டு. பரவாயில்ல, ஆனால் உன்னை பார்க்கும்போது எனக்கு அந்த பொண்ணோட ஞாபகம் மட்டும்தான் வந்துச்சு. நீ என்னைய பார்த்து ஓடின தெரியுமா? நான் கூட உன்னை துரத்திக்கிட்டே வந்தனே, அப்போது உன் கொலுசு சத்தம் அப்படியே அந்த பொண்ணோடது மாதிரியே தான் கேட்டுச்சு. அப்போ எனக்கு 50% அந்த பொண்ணு நீ தான் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் உன்னை நேரடியாக எப்போ பார்த்தோன்னோ அப்பயும் அழகில் மயங்கி போயிட்டேன். அதனால தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறமும் உன் கூட நான் ஸ்பெண்ட் பண்ண எல்லா டைமுமே உன்னை நான் அதிகமாக லவ் பண்ணிட்டு மட்டும்தான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி உன்னைய அங்கே கூப்பிட்டு போகும்போது அங்கே டான்ஸ் ஆடுற பொண்ணுங்க எல்லாரையுமே நீ ஏக்கமாக பார்த்துட்டு இருந்த. அதை நான் நோட்டீஸ் பண்ணலன்னு நீ நினைக்கிற, பட் நான் அதை எல்லாத்தையும் கவனிச்சிட்டே தான் இருந்தேன். ஸோ அப்போது நீ தான் அந்த பொண்ணும் அப்படின்ட்டு எனக்கு இன்னுமே சந்தேகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி தான் இப்போது உன்னைய பக்கத்தில் உட்கார வச்சேன். உன் இடுப்பில் அந்த ஹிப் செயின் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு தான் என் கையை உன் இடுப்பில் படர விட்டேன். அப்போது உன் இடுப்பில் அந்த கோல்ட் செயின் இருக்குது. இந்தோ அப்படின்ட்டு அவர் ஒரு கையை உங்கள் ஹிப்பில் இருக்க அந்த செயின் எடுத்து காமிக்கிறாரு. நீங்கள் அதை பார்க்குறீங்க, அப்படியே அவரையும் பார்க்குறீங்க. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு முன்னவே தெரியுமா? இதை நினச்சி தான் நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே உன் வார்த்தையால் நீயே சொல்லுவேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ இப்போ தான் சொல்கிற நான் கண்டுபிடிச்ச பிறகு அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் இல்லைங்க, நான் பயந்தேன் என்னை விட்டு நீங்கள் போயிடுவீங்களோ. எனக்குன்னு கிடச்ச ஒரு சொந்தம் நீங்கள் தான். என்னை விட்டு போயிட்டீங்கன்னா அந்த கஷ்டத்தில் நான் உயிர் வாழவே அர்த்தம் இல்லை, இந்த மாதிரி எனக்கு தோணும். அதனால தாங்க நான் சொல்லலை. ஆனால் நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இதை மறைச்சிக்கிட்டோம் உங்கள் கூட ஃபேக்காக இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் நான் சொல்லிட்டேன் அப்படின்றீங்க. அவர் உங்கள் ஃபேஸை கப் பண்ணி, சரி இப்போ நீ உனக்கு எந்த தயங்கமும் இல்லை தானே? நீ என் கூட இப்போ ஒன்றா இருக்க ஓகே தானே? நம்ம 2 பேரும் நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நீ விருப்பம் இருந்தால் மட்டும் சொல்லு, இல்லைனா எனக்கும் வேணாம் அப்படின்றாரு. நீங்கள் எனக்கு ஓகே அப்படின்றீங்க. அவரும் சிரிச்சுட்டே அப்படியே உங்களை பெட்டு மேலே மறுபடியும் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அவங்க மேலே வந்து உங்கள் லிப்ஸெல்லாம் செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கில் அப்படியே பைட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படின்ட்டு கத்துறீங்க. என்னடி வலிக்குதா? என்ன பண்ணுறீங்க? ஏன் நீ கடிக்கிறீங்க? இது கடிக்கிறது கிடையாது, என் காதலுக்கு நான் கொடுக்குற பரிசு. இது ஏன் உனக்கு பிடிக்கலையா? அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இல்லை தானே அப்படின்ட்டு உங்கள் கையோட அவர் 2 கையுமே சேர்த்துக்கிட்டு மறுபடியும் உங்கள் பாடி ஃபுல்லு அப்படி கடிச்சு வச்சிட்ருக்காரு. நீங்கள் வலியில் துடிக்கிறீங்க, ஆனால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்குது. ஸோ அதை என்ஜாயும் தான் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் டேங் சொல்கிறல நீங்கள் அப்படி கடிச்சிட்டிங்க. என்னடி பண்ண? நீங்கள் தானே சொன்னீங்க காதலுக்கு நீங்கள் எனக்கு பரிசு கொடுக்குறதா, அதுக்கு தான் உங்களுக்கும் நான் பரிசு கொடுக்குறதா நினச்சி உங்களுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்றீங்க. என்னால் நீங்கள் கொஞ்சம் ஜோராகவே ஹார்ஷாகவே கடிச்சிருந்துருப்பீங்க. ஸோ அதுக்கு தான் அவர் துடிச்சிட்டாரு. அதுக்கு இப்படியாடி கடிப்ப? இல்லைங்க, ரொம்ப வலிக்குதா என்ன அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க நீங்கள் கடித்த இடத்துல. அவருக்கு இப்போது அப்படி இனிமையாக இருக்குது. சரி நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் கடிக்க போகிறீங்க. அவர் போதுமா தாயி, மறுபடியும் கடிச்சு தேவையில்லாமல் என் பாடியில் உன் பல் தடத்தை கொண்டு வந்துடாத, அது வந்தால் கூட பரவாயில்ல, ரத்தத்தை வர வச்சிடாத அப்படின்றாரு. நீங்கள் சிரிக்கிறீங்க. உங்களோட அந்த அழகான சிரிப்பை பார்த்து அவருக்கும் சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் சரி இப்படியே பேசிகிட்டு இருந்தால் என்ன, டைம் ஆகிடும், நம்ம சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்கள் பட்டனை அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் எனக்கு கூசுது, சும்மா இருடி அப்படின்ட்டு உங்கள் ப்ளவுஸோட பட்டனை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட பஞ்சான அந்த இதை பார்த்துட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படின்றீங்க. என்னடி எனக்கு இங்கே பாரு, ஒன்றும் பேசாத, சைலண்டாயிரு, நான் பண்ணுறதை மட்டும் என்ஜாய் பண்ணுற வேலையை பாரு அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்களை கிஸ் பண்ணிகிட்டே எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் 2 பேரும் மனசோடு சேர்த்து உடலோடையும் ஒன்றா சேர்ந்து உங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறீங்க.
உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்க. சரி, ஓகே. இதோட இந்த ஒன் ஷாட் முடியுது. எப்படி இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஒன் ஷாட்டில் லாஜிக்கலாக இல்லைன்னா என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எப்படி இந்த மைண்டுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்டோரி வந்துச்சுன்னு தெரியல. பட் எனக்கு தோணுனால டேயாங்க்கு நான் போடலைல்ல, ரொம்ப நாளாச்சு. ஸோ அதனால தான் டேயாங்காண்டி இந்த ஒன் ஷாட்டை நான் எழுதி அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறையா பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே லைக்கும் கொடுத்துருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேணால் ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய்.